பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அல்லேலூயா. இந்த வாசித்த வேதவசனத்திலே ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அப்போ ஒரு காசுங்கிறது ரொம்ப ரொம்ப லோ பவர் உள்ள காசு இருக்கிறதுலே. எவ்வளோ சீப்பஸ்ட்டு காசு இருக்குமோ அந்த காசுக்கு, ஒரு காசுக்கே 2 அடைக்கலான் குருவியே விற்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ அடைக்கலான் குருவி ஏற்கனவே காசு ரொம்ப மதிப்பே இல்லாத ஒரு காசுங்கிறாங்க இருக்கிறதுலே. அந்த ஒரு சில்லற பைசாலே இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்கிறதுல நம்ம வாங்கும்போது 2 அடைக்கலான் குருவி கிடைக்குதுன்னா, அந்த அடைக்கலான் குருவி எந்த அளவுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல் ரொம்ப லோ கிரேடில் இருக்கிற இதுங்கிறதான் இங்கே வெளிப்படுத்துகிறாரு. அப்போ ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகள் ஒன்றாகினும் தரையில் விழாது. இப்போ அப்படிப்பட்ட சீப்பான அந்த அடைக்கலான் குருவி ஆண்டோட பிதாவின் சித்தம் இல்லாமல், அவரோட தீர்மான சித்தம் இல்லாமல் அது செத்து கீழே விழாதுன்னு சொல்லி ஆண்டவர் இதில் சொல்கிறார். அப்போ நமக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளோட என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும், நமக்கு எந்த ஒரு உபத்திரம் வந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. கர்த்தர் அனுமதிக்காமல் எந்த ஒரு காரியம் நடக்காது நம்ம வாழ்க்கையில். அது பிசாசு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான், அவர் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பிசாசால் சோதிக்க முடியும். அப்போ இது லிட்ரலாக இந்த காரியம் நம்ம ஆண்டவர் அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. பிதாவின் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த பிதாவின் சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு இருக்கு இல்லையா? இது எல்லாமே எதின் அடிப்படையில் நடக்குதுன்னா, நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில். நாம் விசுவாசமாக இருந்தோம்னா நாம் ஆண்டவர் எல்லாத்தையும் கைக்கூடி வர பண்ணுறாரு. அவர் நம்மளை வலது கரத்தை பிடிச்சிருக்காரு. நீ உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், உனக்கு தீங்கு எதுவும் வராது. நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் அதெல்லாம் நம்ம விசுவாசித்து நம்ம வாயில் அறிக்கிட்டு நம்ம விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது பிசாசு கேட்பான். நம்ம இப்போ இந்த மகளை நான் சோதிக்கணும், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னு பிதாவன்கிட்ட போய் நிற்கும்போது, இந்த பர்டிகுலர் ஆள் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசத்தோட வசனத்தின் மேலே விசுவாசித்து ஆண்டவர் என்ன கோட்டை மரணும் கிடகுமா இருந்து என்னை பாதுகாக்கிறாரு, எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாக்கிறாருன்னா வேலி அடைச்சி, அவள் விசுவாசங்கிற வேலி அடைச்சி பாதுகாத்துட்ருக்கனால ஆண்டவர் பார்ப்பார், அவள் விசுவாசமாக இருக்கிறா. அப்போ கொடுக்கக்கூடிய அனுமதி தடுக்கப்படுகிறது. பிசாசு அவளை சோதிக்கணும், நீங்கள் பர்மிஷன் கொடுங்கன்னா, அவள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது, அந்த வேலையை அடைச்சிருக்கும்போது அங்கே ஆண்டவர் பிதாவானவர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதே அவ்விசுவாசமாக இருந்தனா, அந்த வேலாம் ஓப்பனாக இருக்குது, அவ்விசுவாசமாக இருந்தால் அவர் பர்மிஷன் கொடுப்பார். அப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது பிரச்சனையோ போராட்டம் வருதுன்னா, நான் பிசாசு ஆண்டவர் அனுமதி கொடுக்குறாருன்னா, பிசாசு சோதிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு. ஆண்டவர் அனுமதி கொடுக்காது எல்லாமே நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. நாம் விசுவாசிக்கணும், நான் முழுமையாக விசுவாசிக்கணும். கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் என் கூட இருக்கார், அரணாக இருக்கார், கோட்டையாக இருக்கார், துருகமாக இருக்கார், எந்த தீங்கும் என்னை அணுகிறதில்ல. அவர் என்னை உள்ளங்கைகளை தாங்கி வரைந்து வைத்திருக்கிறாரு. என் பாதம் கல்லில் இடாதபடி அவர்கள் என்னை தங்கள் கரங்கள் கொண்டு, தூதர்களை கொண்டு கரங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். இப்படிலாம் நம்ம விசுவாசமாக நம்ம உறுதியாக இருக்கும்போது ஆண்டவர் பிசாசுக்கு பர்மிஷன் கொடுக்கறத கேன்சல் பண்ணுவார். ஏன்னா என் மக விசுவாசமாக இருக்கா, வசனத்தில் விசுவாசமாக இருக்கா, அவள் வேலி அடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி.
யோபு அப்படி தான் அந்த வேலி அடைச்சு அவனோட இது வேலி அடைச்சிருக்கு. அவன் விசுவாசமாக இருக்கான். அந்த வேலி எடுத்து போட்டதுக்கப்புறம் தான் பிசாசால தொட முடியுது. அப்போ இன்னொரு காரியம் ஒன்று நடக்குது. நம்ம என்னதான் விசுவாசமாக இருந்தாலும் உபத்திரம்னு ஒன்று வரும். அது எது நிமித்தம், எந்த ஒரு ரீதியில் உபத்திரம் வரும்? நீதியின் அடிப்படையில், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள். அது ஆண்டவர் அது அது ஆண்டவர் கரத்தில் இருக்குது. இது நம்மளுடைய விசுவாசத்துக்கு அந்த இது கிடையாது. இது அதுக்கு மேலே. அதாவது நீதியின் அடிப்படையில் துன்பப்படுகிறார்கள். இப்போ யோசேப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவன் குழியில் விழுந்தான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாங்க. நீதி நிமித்தம் அவன் துன்பப்பட்டான். நீதி நிமித்தம். அப்போ நீதி நிமித்தம் ஆண்டவரே அனுமதிக்கிறாரு. அது நம்ம என்ன விசுவாசமாக இருந்தாலும் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது. அது கர்த்தர் அவரோட கரத்தில் இருக்குது. அவர் தான் அதை தீர்மானிக்கிறது, இது பண்ணுறது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்ம விசுவாசத்தில் குறைபடும்போது, விசுவாசத்தில் குறைபட்டு இருக்கும்போது, அந்த டைமில் பிசாசு நம்மளை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம உத்தரவு கேட்கும்போது, ஆண்டவர் அந்த விசுவாசம் குறைபாடாக இருக்கும்போது அவர் பர்மிஷன் கொடுப்பார். நீ சோதிச்சுப்பார், இந்த மகளை சோதிச்சுப்பார், இந்த மகனை சோதிச்சுப்பாருன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பாரு. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் ஆண்டவர் வச்சுருக்காரு. அதோட இன்னொன்று, ஒருத்தவங்க ஊழியத்தில் அப்போ தான் புதுசாக வராங்க. உடனே ஆண்டவர் அந்த அவனை கொல்றதுக்கு அனுமதிக்கிறார். இப்போ ஒரு சிலர் தான் இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. எல்லாருமே இரத்த சாட்சியாக மறிக்கிறதில்ல. ஆண்டவர் ஒரு சில பேரை அனுமதி கொடுக்குறாரு இரத்த சாட்சியம் மறிக்கிறதுக்கு. அதுலேயும் உடனே ஊழியத்துக்கு உடனே இரத்த சாட்சியம் மறிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதி கொடுக்க மாட்டார். அந்த மகனை கொண்டு, அந்த மகளை கொண்டு ஆண்டவரோட காரியங்கள் எந்தளவுக்கு செய்யணுமோ அந்த சித்தம் நிறைவேறின பிற்பாடே அது இரத்த சாட்சியை ஆண்டவர் மறிக்க ஒப்பு கொடுப்பார். இது ஆண்டவர் கரத்தில் இருக்குது. அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளை ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோட சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்காமல் எதுவுமே நடக்காது. அப்போ பிசாசு கூட நம்மளை சோதிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அவனால் இது பண்ண முடியும். ஆனால் நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில், நம்ம விசுவாசிக்கிற அடிப்படையில் தான் அது நடக்கும். அதுதான் வேத வசனத்தில் மத்தேயு 12:18 பார்க்குறோம். பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். நம்மக்கிட்ட ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. நம்ம விசுவாசத்தோட நம்ம கட்டணும், கட்டவிழ்க்கணும். அது பரலோகத்திலும் கட்டப்படும், பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். அப்படிப்பட்ட பொறுப்பு, அதிகாரத்தை நம்மகிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார்கள். நாம் நன்மை செய்து துன்பப்படும் போது அது கர்த்தரே அனுமதிக்கிறார். அது என்னதான் நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக 100% இருந்தாலும் அது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது. கர்த்தர் கரத்தில் இருக்குது. அது அவர் செய்வார். அது எல்லாருக்கும் உண்டு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறார். ஆண்டவருக்கு உண்மையாக நடந்து தேவனோட வழியில் உண்மையாக நடக்கும்போது அப்போ பாடு அனுபவிக்கிறது நன்றி, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி போயிட்டுருக்கணும். கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நேற்று மீண்டும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாசித்த வேத வசனத்தை முறை ஆண்டவரே எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டீர் ஆண்டவரே, பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை, அதிகாரத்தை கொடுத்திருக்கிற ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கும் போது ஆண்டவரே, அப்பா அன்னெசரியாக வருகிற ஆக்சிடெண்ட்டோ ஆண்டவரே, அப்பா இழப்புகளோ ஆண்டவரே, அப்பா வேதனைகளோ துன்பங்களோ எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா பிசாசு எந்த பர்மிஷன் ஆண்டவரே உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குன்னு சொல்லி வந்தாலும்
ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கும்போது அந்த உத்தரவை நீர் அனுமதி அப்பா மறுக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்போது அந்த அனுமதி அங்கே மறுக்கப்படுகிறது ஆண்டவரே. அதே நாங்கள் விசுவாசத்தை தளர்ந்து இருக்கும்போது ஆண்டவரே பிசாசோட உத்தரவுக்கு பிசாசோட பர்மிஷனுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா எல்லாமே ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கு ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதை நீதி நிமித்தம் துன்பப்படுகிறது ஆண்டவரே. அப்பா எவ்வளோ அப்பா பாக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே நீதி நிமித்தம் பாடுபடும்போது துன்பப்படும்போது நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பிரதிபலம் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லியிருக்க ஆண்டவரே. அப்பா அப்படியேப்பட்ட ஆண்டவரே பாடுகளுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தா பாடுகளை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா நீங்கள் அனுமதிக்காது எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது ஆண்டவரே. அப்பா முற்றிலும் முழுவதுமாக அப்பா உங்களுடைய சமூகத்தை தாழ்த்துகிற கர்த்தாவே இந்த மே மாதம் ஆண்டவரே 12ஆம் தேதி 2024 வருஷத்தை காண முடியாது எனக்கு ஜீவன் சுகம் வேளாண் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. உடைய புதிய கிருபை நாங்களை வழி நடத்தி வரக்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆஃப்டர் ஆண்டவரே ஒன்றுமே தகுதி இல்லாத அந்த அடைக்கலான் குருவிக்கு கூட நீங்கள் ஆண்டவரே பிதாவின் சித்தல்லாமல் அது செத்து தரையில் விழாத ஆண்டவரே. அப்படி ஒரு அற்பமான ஒரு ஜீவியமாக இருக்கிற அந்த அடைக்கலான் குருவிக்கே இப்படி நீர் ஆண்டவரே இரக்கம் காட்டும்போது எங்களை எவ்வளோ விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிற ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளோ நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே இரக்கம் செய்வீர் ஆண்டவரே. அப்பா எவ்வளோ அப்பா காரியங்கள் ஆண்டவரே எங்களை மேன்மையாக வைத்திருக்காக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியே ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம், பலப்படுத்துக்க ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு மீதும் இந்த அபிஷேக வல்லமை பிரசனம் இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதியா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன் ஆமேன்.